ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு, அப்புறம் ரச சாதத்துக்கு, அதுக்கப்புறம் தக்காளி சாதத்துக்கு, எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் வந்து நான் காமிக்கல. எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த ஸ்பூனில் தாங்க எல்லாமே எடுத்தேன். மசாலா தூள் ஃபுல்லாக இந்த ஸ்பூனில் தான் எடுத்தேன். இந்தளவு நீங்களுமே எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் நல்லா சீவிட்டு, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. நான் வந்து இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிங்களோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால் அந்த பசை ஃபுல்லாக அது வந்து தூர போயிடும். நான் வந்து 2-3 நேரம் நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செய்யுங்க. வானல் எடுத்துக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுவலுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வாய்வு, அதனால் கட்டாயம் இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா நான் தூர வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்து வானலில் வந்து சேர்த்துக்கிடுதேன். நான் வந்து 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வந்து 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. அதை வந்து வீடியோவில் வந்து காமிக்கல. நீங்களுமே 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகும். உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம், ஒரு 1/4 வெந்ததுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
பேச்சுலருக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல். நீங்களுமே கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கிழங்கு எடுத்து நல்லா பிசுக்கி பார்த்தேன். நல்லா வெந்துட்டு, நீங்களுமே அதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டா எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே உருளைக்கிழங்குல வந்து மாவுச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் முகப்பொலிவுக்கு ரொம்ப நல்லது. இதயத்தோட ரத்த அளவை கட்டுப்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் நீங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து சைடிஷ்டாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. சின்ன குழந்தைகளுமே கொடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மொறு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் கட்டாயம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்குமே சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.